பீஸ் வேகமா வச்சிருக்க. யோ மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ மீட் பண்ணுவோம். யோ என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு. ஓயா. யாரா அவங்க ரெண்டு தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவே? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன மஞ்சு, புது ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போல? யூனிஃபார்ம் போடாம இருக்க? போனேன் டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி ரிட்டர்ன். காட் பிளஸ் யூ. ஆமா, பர்த்டே ஸ்வீட் ஒன்றும் இல்லையா? இந்தாங்க டீச்சர், இந்த பூவை தலையில வச்சுக்குங்க. நீங்க தான் பூவை வச்சுக்கிறது இல்லையே, இந்த பூவை வச்சுக்குங்க டீச்சர். பர்த்டே உனக்கு தானே, நீயே வச்சுக்க. மேகம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டது போல இருந்தது. அர்ச்சனா அலுவலகத்திற்கு புறப்பட்ட கோலம். புத்தாடை அணிந்து வந்திருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி. சிறுமியின் கையிலே மலர், ரோஜா மலர். தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த மலரை அர்ச்சனாவிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை என்ற மழலை செல்வம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அளித்த ரோஜா மலரை அவள் சூடிக்கொள்ளவில்லை. அந்த ரோஜா மலரை சூடிக்கொள்ள கூடாத அளவிற்கு அவள் அருகதையற்றவள் அல்ல. அவளே ஒரு வெண்தாமரை. அவளுக்கு எதற்கு சிகப்பு ரோஜா? என்ன இது? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவமாவே சிஆர்எஸ் எழுதின புக்ல வருது. கௌரி, கௌரி, விடுறா. அம்மா, அம்மா. ஏய் மரகதம், பையன் கூப்பிடுறானே, காது கேட்கலையா? என்னடா? ஒண்ணு கருது. போயிட்டு வா போ. தனியா போறதுக்கு பயமா இருக்கு, யாராவது வாங்க. சிவகாமி, அவனுக்கு ஒண்ணுக்கு வருதான், பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வா போ. ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி நியாயம் பேசுறான். படுக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துனவா? யாராவது இப்ப வரீங்களா இல்ல நான் பாயிலே ஊத்துட்டுமா? ஏய், நீ செஞ்சாலும் செஞ்சிருவேட சாமி. எந்திரி. டேடி, அந்த பக்கம் போடா. சரியா புத்திட்டு படுறேன். அம்மா, சாயந்தரமா ஆத்தங்கர பக்கம் வர சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தினம் நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் என்ன கலாட்ட பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல? முதல்ல என்ன சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு பயமா போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்?
அதுவும் அந்த தேர்முட்டி வீதி இல்ல, அங்கதான் இருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வா. அதோ இங்க உட்காந்துட்டு இருக்கானே, வந்தா. உடம்பு எப்படி இருக்கு? அட்டகாசமாவே இருக்கு. எதுக்குன்னே தனியா ஒரு பொண்ணை கலாட்டம் பண்ணிக்கிட்டு. நீ யாரா கேக்குறதுக்கு? நான் யாரும் இல்லைங்க. அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன சொன்ன? ஆய். அம்மா தாயே, கொஞ்சம் சும்மா இரு. அவ தெரியாம சொல்லிட்டா, கோச்சுக்காதுங்க. வர்றேன், பாப்போம். அனுப்பிச்சிட்டு வரேங்க. என்னடா பாக்குற? வர்றேங்க. என்ன பாக்குற? இல்ல, சைக்கிள் இருக்கும்போது அடிக்கலாமா இல்ல இறங்குனதுக்கு அப்புறம் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொன்ன? ஐ! 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 எல்லாருக்கும் 1 ரூபா, அந்த அம்மாவுக்கு முடியா ஜாதி கேட்கறதுக்கு 1 ரூபா தாங்க. இந்த அம்மாவோட கத்துறதுக்கு 25 பைசா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். காலங்காத்தால வந்துருவாளே செலட்டிட்டு. அப்புறம் சரி, இந்தா ஒரு பேண்ட், ஒரு ஜிப்பா, 3 லுங்கி தலைக்கு போட்டுரு. இதை தேய்ச்சு கொடு. சூடு கம்மியா இருக்கு, அப்புறம் தைச்சு தரேன். இப்பதான் அந்த அம்மா கிட்ட சூடு அதிகமா இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் எப்போதுமே ஆனவன். அந்த போர்டை படிச்சு பாருங்க. சொய்யும் தெளிலே தொய்வாம். உங்களுக்குள்ள நான் படிக்கலப்பா, ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன். இதை தேய்ச்சு கொடு, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவு திறங்க. ஏன்டா பூட்டிட்ட கதவை தட்டுற? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல ஆள் இல்லைன்னா தான் வெளியில பூட்டு போடுவாங்க. உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்தியே, அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டான்னு இருந்தது? கஞ்சி போட்டு சொல்லுங்க. கஞ்சி போட்டியா? கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. சட்டை கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவைச்சு கொடுத்து. ஆமா, இது என்ன கொடுத்து துவைச்சுக்கோ? ஆமாங்க. அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா? அது எப்படி நான் சொல்றது? அதுக்கு வேணா உங்க ஒப்பனை வர சொல்லு. போய் சுடுகாட்டுல இருக்கிற எப்படியா வர? யோ, இங்க வாயா. என்ன விஷயம்? அந்த வீட்டையா செலவுக்கு துணி போட்டிருந்தாரு. பேண்ட் பைட்ல செஞ்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட வேணா இப்ப இருக்கிற வந்தவன கொடுத்துறேன். கொடுத்துட்டு போயிட்டு வரேன். தண்ணி பட்டு கடதாசி கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்க. ஷாமலா கௌரி அண்ணியோட பேர் தான். அண்ணிக்குதா
இது எப்படி அவர் பாக்கெட்டுக்கு போச்சு? அழிஞ்சு வேற இருக்கு. உங்களை ஒரே ஒரு முறை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசைப்படுகிறேன். தண்ணி எடுக்காம உள்ள என்னடி பண்ற? ஒண்ணு இல்லம்மா. ஷாமலா கௌரி, நம்ம வீட்டுல இது வரைக்கும் எந்த வச்சு பழக்கம் இல்லம்மா. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். என்னங்க டோபி எது லெட்டர் கொடுத்தாராமே, அதை கொஞ்சம் தரீங்களா? கௌரி, இப்ப யாரும் இல்ல. நாங்க நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி அழுதா எனக்கு எப்படி தெரியும்? துக்கம் தொண்டை அடைக்கிறதுனால வார்த்தை வர மாட்டேங்குது. ஏ சிவகாமி, என்னடி நடந்தது? அண்ணி, நீங்க செல்வத்தோட மாமாவுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? செல்வத்தோடமா? யார் சொன்னாங்க? அந்த லெட்டர் நான் தான் பார்த்தேன். என்னடி சொல்ற? அவர் செலவுக்கு போட்டிருந்த துணியில அந்த லெட்டர் இருந்துதான். டோபி கொண்டு வந்து கொடுக்கும்போது வீடு பூட்டு இருந்தது. அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அது நான் தான் படிச்சேன். அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்கு? அவர் வந்து கேட்டாரு, கொடுத்துட்டேன். புரியுது. ஏய் மிஸ்டர், உங்களை தான். எஸ் மேடம். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா? செல்வம், செல்வம், என்னடா புது விவகாரமா இருக்கு? நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா அப்படின்னு நான் சொல்லலையே. எங்க வீட்டுல சொல்றாங்களே. பாருங்க, எங்களை பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்க, நேரடியா சொல்லிடுங்க. இப்படி சுத்தி வளைச்சு குற்றம் சாட்டாதீங்க. அப்படின்னா எங்க வீட்டுல போய் சொல்றாங்களா? டோபி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தானா? அதுல நான் உங்களுக்கு எழுதிருக்கேனா? மேடம், நீங்க எனக்கு லெட்டர் எழுதுனீங்களா? இல்ல. ஒருவேளை நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி நீங்க என்ன வந்து கோச்சுக்கிட்டா நியாயம் இருக்கு. நீங்களே லெட்டர் எழுதிட்டு நீங்களே கோச்சுக்கிட்டீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அதானே. அப்புறம் அது ஆமா, நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதுற பழக்கம் உண்டா? நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எழுதுவேன். அதுவும் எழுத்தாளர் சிஆர்எஸ்க்கு. அது சரி, சிஆர்எஸ் லெட்டர் போட்டா சிஆர்எஸ்க்கு தானே போய் சேரும். என்ன சொல்றீங்க? சிஆர்எஸ் வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். சிஆர்எஸ் நீ இங்க? அத சாரி. மாலையில் எடுத்துக்கப்பா. அம்மா, இடம் அருமையா இருக்கு. அத்த, சுப்பிரமணியன் யாராவது இருக்காங்களா? சுப்பிரமணியன் இங்க யாரும் இல்லீங்களே. என்னங்க நீங்களும் இப்படி கேட்டா எப்படிங்க? அவன் பேரு சுப்பிரமணியன் தான். ஆனா சிஆர்எஸ்ங்கிற பேர்ல கதை எழுதிட்டு இருக்கான். அவரு அவரு அப்பா, You got an award. சாகித்ய அகாடமியில உனக்கு பரிசு கொடுத்திருக்காங்கடா. பானை போடுங்க. என் மகன், அம்மா, என் வைஃப், இவன் மெல்ல திறந்தது கதவுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கான். அதுக்கு சாகித்ய அகாடமியில பரிசு கொடுத்திருக்காங்க. ஊருக்கு டெலிகிராம் வந்துச்சு. இம்மிடியேட்டா ஓடி வந்துட்டேன். இவங்க தான் வீட்டுக்காரங்க. அப்படியா? வணக்கம். வணக்கம். Let's make a move. Come along. என்னங்க, நீங்க தான் சிஆர்எஸ்னு தெரியாம நான் பல தடவை உங்களை இன்சல்ட் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. இத சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? என்னோட ரசிகை ஷியாமலா கௌரி நீங்க தான் தெரிஞ்சு. நீங்க எழுதுற எல்லா நாவல்ஸையும் நான் படிச்சிருக்கேன். அதுல இந்த கோபுர கல்சங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். அதான் அதை பாராட்டி 7 லெட்டர் போட்டிருந்தீங்களே. அத்தனையும் நீங்க படிச்சீங்களா? படிச்சது மட்டும் இல்ல, ஃபைல்லயும் போட்டு வச்சிருக்கேன். அதுல இந்த கோணையின் கேரக்டர் நிச்சயமா அது நான் இல்ல. இல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பர். ஏன் சார், அதெல்லாம் முழுக்க முழுக்க உங்க ஓன் கற்பனையா இல்ல? எல்லாத்தையுமே கற்பனை எழுத முடியாது. வாழ்க்கையில சந்திக்கிற கதாபாத்திரங்களை மனசு வச்சிருந்து இந்த மாதிரி நாவல் எழுதும் போது சேர்த்துக்கணும். அப்படியா?
ஏன் சார், எந்த ஒரு அழகான ஆப்ஜெக்ட பார்த்தாலும் அது அப்படியே உங்க மனசுல பதிஞ்சிடும் இல்ல? சில சமயங்கள்ல என்னமா இது மட்ட மத்தியானத்துல? யாரு எங்க துணியை கைப்பட்டது? நான் தான். இப்ப எடுக்க போறியா, எடுத்து வீசட்டுமா? துணியில கைய வச்சா கைய வெட்டி போடுவேன். வெட்டிடுயா நீ? வெட்டி பார்க்கலாம். முதல்ல எடுத்து வீசு பார்க்கலாம். அடடா, என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு? சும்மா என்ன இழுச்சு வாங்க, ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு. அந்த பயந்தா துணி காய போட்டானே, ஏமா தகராறு பண்ற? என்னது அவர் துணியை காய போடணும்னா வீட்டுக்குள்ள காய போட்டுக்கிட்டோம். ஏன் நீ பேச மாட்ட? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கல, நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உள்ளூருக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். டேய், எப்படி உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம்? அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே அது வந்து என்ன நினைப்புல 10 குடுத்தன இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தை நீ சொன்ன? ஆமாங்க, வாடா. உங்க 2 பேரு பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. என்னடா சத்தம்? சிரிச்சே. என்ன பார்த்தா அவ்வளவு கிண்டலா இருக்கு உனக்கு. ஏன் மாமா ராத்திரி பூரா எழுதிட்டே இருக்கியே, உனக்கு வயிற்று வலியே வராதா? ராத்திரி பூரா எழுதுனா வயிற்று வலி வராது, கால புண்ணு தான் வரும். பேசாம படு. உன்னை ஏன் வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னு இப்ப தாண்டா புரியுது. என்னடா அது தலைகால் தெரியாம போதி படுத்திருக்க? குளிருது மாமா. குளிருதா? ஃபேன் 5ல வச்சிருக்கிறேன், உனக்கு குளிருதா? வெளியில பார்த்தா தெரியல. என்னடா அது முதுகு பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு? கிழிஞ்சிருக்கா? எங்க இல்லையே. மச்சான மச்சுக்கடி முந்தான முடிச்சில்லதான். மச்சான மச்சுக்கடி முந்தான முடிச்சில்லதான். பொம்மேல ஆசை வச்சேன், வேற எதுக்கு மீச வச்சேன். மச்சான முடிஞ்சுக்கிட்டா முந்தான வந்து விடும். அச்சான முடிஞ்சுக்கிட்டா முந்தான வந்து விடும். அம்மாடி ஆகாது என் மனசு கெட்டு விடும். மச்சான மச்சுக்கடி முந்தான முடிச்சில்லதான். கரையிலே தானாங் குருவிங்க தமிட்ட முத்தமிட்டது. வாடியம் பக்கத்தில் வயசுக்கு வந்த புள்ள சித்தாட கொண்டாடும் சின்ன குட்டி.
தின்னாத வெள்ளக்கட்டி மச்சான வச்சுக்கடி முந்தான முடிச்சில்லதான் அம்மாடி ஆகாது கெட்டு விடு மச்சான வச்சுக்கடி முந்தான முடிச்சில்லதான் என்னங்க அர்ஜென்ட்டா கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். என்னங்க அர்ஜென்ட் சொல்லிட்டு என் பக்கெட்ல தண்ணி ஊத்துறீங்க? நான் தண்ணி எடுத்து தரேன்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லிருவீங்க, அதனாலதான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 பக்கெட் கொண்டு வந்திருப்பேன். கொண்டாங்களே. யோ நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. இந்தாயா. ஏம்மா, இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உட்காரு சொல்றேன். அடுப்பறியா வாங்கிட்டு வர அது கறி? பாவி மனுஷா, உள்ள வா. உனக்கு சூடு வைக்கல, என் பேர் அமுதா இல்ல. அடியே, நீ சூடு வச்சாலும் சரி, என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி, கவுண்டன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. அன்னைக்கு கோயில்ல நீங்க என் குழந்தைக்கு ஏன் டியூஷன் சொல்லி தரக்கூடாதுன்னு கேட்க வந்தேன். நீங்க பதிலே சொல்லாம போயிட்டீங்க. இப்படி ஒவ்வொரு தடையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும் போதெல்லாம் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டே போறீங்க. அதனால்தான் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. இந்த சம்பவம் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எஸ். நில்றா. எதுக்கு? எதுக்கா? ரொம்ப நேரமா ஒரு வேலை சொல்லணும்னு தேடிட்டு இருக்க. என்னடா இது? இன்னைக்கு எல்லா கடையும் ஸ்ட்ரைக்கு. அந்த கதை எழுதுறாருல, அவர் காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அவருக்கு சாப்பாடு வாங்க செந்தில் உணவகத்துக்கு போயிருந்தேன். அந்த கடையை மூடி இருந்தான். சும்மா வந்தா பட்னியா கிடப்பாருன்னு 2 ரூபாய்க்கு வரிக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன். அவர் பட்னியா கிடப்பாரு. டேய் உள்ளவா. உள்ள காலை வச்சேன், வெட்டி விடுவேன் வெட்டி. என்னையுமா சார்? அட ரமேஷா, வா 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 வா. என்னடா அது? ஸ்ட்ரைக் நாள் அதுவுமா? எந்த ஹோட்டல்ல பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துறாங்க? பட்னி கிடந்தா அவங்க உடம்பு கட்டுறோம்னு எங்க அண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அண்ணிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லு. ஏண்டி மரகதம், வெத்தலை பாக்கு கொண்டு வர சொல்லி எத்தனை நேரமாச்சு? பாக்குன்னு வேற தனியா கேட்கணுமா? என்ன இது, பாக்குன்னு கேட்டா சுண்ணாம்பு கொடுக்குறா. நானும் மத்தியானத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? என்ன விஷயம்? நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியலாது? என்னடி விஷயம் சொல்ல? நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம்.
மத்தவங்க மேல அதிகமா பிரிய வைக்கிறதுனாலயோ என்னமோ நம்மள கேட்காம அவங்க செய்யற சின்ன காரியம் கூட மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? மெதுவா பேசுங்க, உள்ள குழந்தைங்க தூங்குறாங்க. என்னடி விஷயம்? மத்தியானமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அத எப்படி சொல்றதுன்னு தான். உன் மனசுல இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீ தானே சொல்லணும். நம்ம கௌரி கௌரி அந்த கதை எழுதுற பையனுக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக், கடையெல்லாம் மூடி இருக்குது. இவ கொண்டு போய் சாப்பாடு கொடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு? உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த காம்பவுண்ட்ல யாருக்குமே இல்லாத அக்கறை இவளுக்கு மட்டும் ஏங்க? பைத்தியம் பைத்தியம். அதுக்கு பேரு அக்கறை இல்லடி, மனிதாபிமானம். யோ, இன்னும் ஏன் வாழையில கிள்ளிட்டு இருக்க? மணி 10 ஆச்சு, வந்து படு. ஏய், ஒரு 3 ரூபாய் கொடு. எதுக்குயா? நான் எது கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு, தரேன். ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா, அதையும் கிட்டு போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கமில்லாதவனா? சார் சார் சார், நீங்க புதுசா ஒரு தொடக்கத்தை எழுத போறதா பத்திரிகையில வந்திருக்க. எஸ். எதை பத்தி சார்? என்ன பத்தி தான். உங்களை பத்தியா? புதுசா இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல நான் சந்திச்ச மனிதர்கள், கேள்விப்பட்ட சம்பவங்கள், என் மனசை பாதிச்ச நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் தொகுத்து இந்த நாவல் எழுத போறேன். எப்ப ஆரம்பிக்க போறீங்க? தலைப்பேரை வச்சிருக்கீங்க. ஒரு மௌனம் கலைகிறது. எப்படி இருக்கு? ஒரு மௌனம். தலைப்பே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா, இது எப்ப வெளிவரும் சார்? அவ்வளவு அவசரமா?